இன்றைய நாள் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி. தாயாம் திரு அவையானது புனித பெரிய சிங்கராயர் என்பவரை நினைவுகூர நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வினை நாம் கேட்டறிவோம். ஒரு சமயம் அல்பினோஸ் என்னும் படை தளபதிக்கும் பிரான்சில் ஈட்டியஸ் என்னும் நீதிபதிக்கும் இடையே பயங்கர சண்டை மூலம் அபாயம் ஏற்பட்டது. இச்செய்தியை கேள்விப்பட்ட சிங்கராயர் பெரிதும் வருந்தினார். இருந்தாலும் இரு பெரும் தலைவர்கள் இப்படி சண்டையிட்டுக் கொள்வது நல்லதல்ல என்பதை உணர்ந்து அவர்கள் இருவரிடமும் சென்று மணிக்கணக்காக பேசி சமரசம் ஏற்பட காரணமாக இருந்தார். இந்நிகழ்ச்சி வழியாக சிங்கராயர் சமரசம் செய்து வைப்பதற்கு பெயர் பெற்றவராக மாறிப்போனார் என்பதனை நாம் அறிகின்றோம். தொடர்ந்து இவருடைய வாழ்க்கை வரலாற்றினை நாம் கேட்டறிவோம். சிங்கராயர் ரோமையிலிருந்த ஒரு செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் இவருக்கு உயர்கல்வியை மிகச் சிறப்பான முறையில் வழங்கினர். அதனால் இவர் நல்ல முறையில் கல்வி கற்று அப்போது திருத்தந்தையாக இருந்த 1ஆம் செலஸ்தினுக்கு கீழ் திருத்தொண்டராக பணி செய்யும் பேறு பெற்றார். திருத்தந்தை 1ஆம் செலஸ்டினுடைய இறப்புக்கு பின்னர் சிங்கராயர் திருத்தந்தையாக உயர்ந்தார். இவருடைய காலத்தில் பல்வேறு விதமான தப்பறை கொள்கைகள் திருச்சபையை ஆட்டி படைத்தன. குறிப்பாக யூட்டிகஸ் என்பவர் இயேசுவின் கடவுள் தன்மையை மறுத்து வந்தார். இதனை எதிர்த்து கான்ஸ்டாண்டினோபிளில் ஆயராக இருந்த ஃப்ளேவியன் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார். இதனால் யூட்டிகஸ் மிக தந்திரமாக தன்னோடு ஒரு சில ஆட்களை சேர்த்து கொண்டு ஃப்ளேவியனை புறந்தள்ளி ஒதுக்கினார்கள். இச்செய்தியை கேள்விப்பட்ட சிங்கராயர் பெரிதும் வருந்தினார். அதன்பின் சால்சிடன் என்னும் பொது சங்கத்தை கூட்டி ஃப்ளேவியன் சொன்னதே சரி, யூட்டிகஸின் கருத்துகள் தவறானவை என்று ஆணித்தரமாக எடுத்துரைத்தார். இதனால் பேதுருவே சிங்கராயர் வடிவில் வந்துவிட்டதாக பேசிக்கொண்டார்கள். சிங்கராயர் திருச்சபையை சிறந்த வகையில் வழிநடத்தும் திறமையை பெற்றிருந்தார். எத்தனையோ எதிர்ப்புகள் குழப்பங்கள் வந்தபோதும் இறைமக்கள் சமூகத்தை நல்ல முறையில் வழிநடத்தி சென்றார். இவர் ஆற்றிய 96 மறையுரைகள் இன்றைக்கும் மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கின்றது. இவற்றில் கிறிஸ்துவ வாழ்வில் பகிர்வும் சமூக நீதியும் எவ்வளவோ முக்கியமானவை என்பதை பற்றி உரக்க பேசி இருக்கின்றார். இப்படி திருச்சபையை எல்லா வகையிலும் வளர்த்தெடுத்து திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிய திருத்தந்தை சிங்கராயர் 461ஆம் ஆண்டு இம்மண்ணுலகம் வாழ்வினை துறந்தார். இவருக்கு 17ஆம் நூற்றாண்டில் மறைவல்லுனர் பட்டம் கொடுக்கப்பட்டது. திருத்தந்தை புனித சிங்கராயரின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவரிடமிருந்து கடவுள் மீது நம்பிக்கை என்ற பாடத்தை கற்றுக்கொள்வோம். திருத்தந்தை சிங்கராயர் தன்னுடைய பணிக்காலத்தில் சந்தித்த பிரச்சனைகளும் சவால்களும் ஏராளம். அத்தகைய தருணங்களில் எல்லாம் அவர் கடவுள் மீது பாரத்தை போட்டுவிட்டு நம்பிக்கையோடு எதிர்வந்த சவால்களை துணிவோடு வெற்றி கொண்டார். ஒருமுறை ஹூணர்கள் ரோமையை தாக்க படையெடுத்து வந்தார்கள். செய்தியை அறிந்த திருத்தந்தை அவர்கள் எதிரிகளிடமிருந்து ரோமையை காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனிடம் மிக உருக்கமாக மன்றாடினார். என்ன நிகழ்ந்ததோ தெரியவில்லை. எதிரிகள் தலை தெறிக்க ஓடி போனார்கள். இன்னொரு சமயம் ஜென்ஜெரிக் என்ற குழுவினர் ரோமை நகரை சூறையாட நினைத்தார்கள். அப்போதும் திருத்தந்தை சிங்கராயர் அவர்களை ஜபத்தின் வல்லமையோடு விரட்டியடித்தார். இவ்வாறு அவர் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையால் எதிர்வந்த எல்லா பிரச்சனைகளிலும் வெற்றி கண்டார். திருவிவிலியத்திலும் தாவீது பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை இறைவன் மீது அவருடைய திருப்பெயர் மீது கொண்ட நம்பிக்கையால் வெற்றி கொண்டதையே குறித்து படிக்கின்றோம். அப்படியானால் நமக்கு வெற்றியையும் மன வலிமையையும் ஏன் எல்லாவற்றையும் தந்து காக்கின்ற இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நாம் இறைவன் நம்மோடு இருந்து நம்மை காக்கின்றார். வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவித நிகழ்வுகளிலும் நம்மை முன்னின்று வழிநடத்துகின்றார் என்பதை மறந்தவர்களாய் வாழ்கின்றோம். திருப்பாடல் 23 4ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம்.
சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேரிட்டாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் என்று. ஆம், இறைவன் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் உடனிருக்கின்றார். எனவே இத்தகைய இறைவன் மீது நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற போது வாழ்வில் மேலும் மேலும் ஆசீர்வாதங்களை பெறுவோம் என்பது உறுதியே. ஆகவே புனித பெரிய சிங்கராயரின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவரை போன்று இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெற்று மகிழ்வோம். இந்த புனிதரின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து தர உதவி செய்த பாளையங்கோட்டை மறைமாவட்ட குரு மறை திரு மரிய அந்தோணிராஜ் அவர்களுக்கு அருள்வாக்கு குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.